மற்றும் ஒரு அண்மை செய்தியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை இன்றும் 9வது நாளாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு இன்று 6வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரஞ்சித். இப்ப குற்றாலம் பிரதான அருவியில் குளிக்க 9வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீட்டிக்கப்பட இருக்கிறது? நிச்சயமாக போதும். அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டது. அதாவது குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்ட நிலையில் சாரல் திருவிழாவை கொண்டாட வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் ஆனந்த குளியல் போட முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி வந்தனர். குறிப்பாக இன்றுடன் 9வது நாளாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் 6வது நாளாக குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் தற்போது மலைப்பகுதிகளுக்குள் மழை குறைந்துள்ள நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க உடனடியாக அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரஞ்சித்.